பொறுமையுடன் காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திருப்பதின் அவசியத்தை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப காத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன? கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது வெறுமனவே நேரத்தை கடத்துவது அல்ல. இப்ப காத்திருக்கிறோம், ஜபத்துல காத்திருக்கிறோம், உபவாசம் பண்ணி நேரத்தை கொடுக்கிறோம், ஆராதனைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அப்ப காத்திருப்பது அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் நேரத்தை கடத்துவது அல்ல. ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பது காத்திருப்பு அல்ல. நாம் எதை தேவனிடத்துல கேட்கிறோமோ அதை அவர் செய்யும் வரை பொறுமையோடு காத்திருப்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. முழுமையாக அவரிடத்துல நாம சரணடைந்து முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவர் செய்யும்படி அது நிறைவேறுவரும் காத்திருக்கணும். அதுதான் காத்திருப்பது, நேரத்தை கடத்துவது அல்ல. நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல 1 மணி நேரம் 3 மணி நேரம்